அதனால பவர் ஷெல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஸ்கியூஎல் டிபிக்கு ஸ்கிரிப்டிங் பர்பஸ்ஸு. ஸ்கிரிப்டிங் பவர் ஷெல் ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்ணி நீங்கள் பல வேலைகளை ஆட்டோமேட் பண்ணலாம். இந்த டிஆர் பண்ண சொன்ன மாதிரி டிஆர் ஆக்டிவிட்டி டைமில் மொத்த சர்வர் சர்வீசஸையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்டை மட்டும் ரெடி பண்ணி அழகாக முன்னே டெஸ்ட் பண்ணி ஒரு நான் ப்ரொடக்ஷன் சர்வரில் ரெடி பண்ணி கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு மட்டும் பார்த்துட்டு நீங்கள் அக்சஸ்லாம் கரெக்டாக கொடுத்து செக் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிரும். டிஆர் டைமில் எல்லா சர்வீஸையும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு நீங்கள் வந்து இந்த ஸ்கிரிப்டரை ரன் பண்ணீங்கன்னா எல்லா எஸ்கியூஎல் சர்வீசஸையும் உங்களோட 100 சர்வர் இருக்குன்னா 100 சர்வர்லையும் எஸ்கியூஎல் சர்வீஸை ஒரே இடத்துல இருந்து இந்த ஸ்கிரிப்ட் வழியாக நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். அதே மாதிரி உங்களோட டிசாஸ்டர் ரெக்கவரி ட்ரில் இருக்குல்ல, அந்த ஆக்டிவிட்டி முடிஞ்ச பிறகு எல்லா சர்வீசஸையும் ப்ரொடக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஒரு சில கம்பெனியில் இப்படி சொல்லி அடுத்த நிமிஷத்துலேயே ஒரு 1 or 2 minutes எல்லாம் ரெடியா அப்படின்ட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டைம் ரொம்ப குரூஷியலாக இருக்கும் ரொம்ப. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஸ்கிரிப்டில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு அந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ணிவிட்டீங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். எல்லா சர்வீஸும் ஸ்டார்ட் ஆயிரும், ஆல் கிரீன் அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம். இப்போ இது ஸ்டார்ட் எப்படி பண்ணுறது, ஸ்டாப் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். சர்வீஸ் நேம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ பவர் ஷெல்லு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாலர் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு பேரை கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து வேரியபிள். நம்ம இப்போ லைக் பார்த்தோம்ல, வேர் நேம் லைக் அப்படின்னு சொல்லி எம்எஸ்எஸ்கியூஎல் சர்வீஸை மட்டும் எடுத்துகிட்டு வரப்ப அப்போ அப்படி தான் கொடுத்துருப்போம். பார்த்தீங்கன்னா டாலர் நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது ஒரு வேரியபிள். இதில் நீங்கள் என்ன பாஸ் பண்ணுறீங்களோ இது வாங்கி அங்கே வச்சுக்கோம். டாலர் நம்பர் அப்படின்னா இது வந்து வேர்கேர் வேரியபிள். இது வந்து இன்டீஜர் வேரியபிள். இன்டீஜரை 100ங்கிற நம்பரை ஸ்டோர் பண்ணுற வேரியபிள். எப்பயுமே வேரியபிள் டாலரோட வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ டாலர் சைனுங்கிறது ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி வேர்கேருங்கிறதுனால டபுள் கோட்ஸில் கொடுக்குறோம், இன்டீஜருங்கிறதுனால எதுவுமே கொடுக்கல கோட்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு டாலர் நேம் ஈக்குவல் டு டாலர் நம்பர் ஈக்குவல் டு எக்கோ அப்படின்னா இப்போ டபுள் கோட்ஸ்ல யூசர் கோலன் இதை கால் பண்றீங்க ரெஃபர் பண்ணி டாலர் நேம் அப்படின்னா இந்த டிபி அட்மின்ங்கிறது இங்க வந்துடும் பிரிண்ட் பண்றப்ப. இந்த நம்பர் கோலன் டாலர் நம்பருங்கிறப்ப இந்த 100ங்கிற நம்பர் அசைன் ஆயிருக்குல்ல இந்த வேரியபிள்ல, இது இங்க வந்து உட்காந்துக்கும். இது பாருங்க எப்படி வருதுன்னு. அவுட்புட் வந்து இந்த மாதிரி வரும், டிபி அட்மின். இந்த இருக்கு பாருங்க, டாலர் நேம் அப்படின்னு டிக்ளேர் பண்ண டிபி அட்மின்னு, டாலர் நம்பருங்கிறது 100ன்னு கொடுத்தாச்சு. தெரியுதா? எக்கோ யூசர் கோலன் டாலர் நேம் கமா நம்பர் கோலன் டாலர் நம்பர் அப்படின்னு கொடுத்தா அவுட்புட் எப்படி வருது பாருங்க. யூசர் கோலன் இந்த டிபி அட்மின் ஸ்டோர் ஆயிருக்குல்ல நேம்ங்கிற வேரியபிள்ல, 100ங்கிறது நம்பர் வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்குல்ல, இது அப்படியே இங்க வந்து பாஸ் ஆகுது பாருங்க. இந்த பைப் அப்படிங்கிறது நம்ம இந்த கெட் சர்வீஸ் பார்க்குறப்ப பார்த்தோம்ல, வேற ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னால பைப்னு கொடுத்து பிரிச்சிருப்பேன். இது ஒரு ஒரு அவுட்புட்டை வந்து இன்னொரு கமாண்ட் லெட்டுக்கு அனுப்புறது. இப்போ இந்த கமாண்டோட அவுட்புட்டை இங்கிட்டு அனுப்புறது, இதுதான் அந்த பைப்பு பிரிச்சு விட்டு, இது பைப் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் கமாண்ட்ஸ் எப்படி கொடுப்பீங்கன்னா புரியிறப்ப ஸ்கிரிப்ட் எழுதுறப்ப ஹேஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா புரியுறதுக்கு வசதியா இருக்கும். ஹேஷ் திஸ் ஸ்கிரிப்ட் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டாப் ஆல் எஸ்கியூஎல் சர்வீஸ் இன் ஒரு கம்பெனி. ஹேஷ் திஸ் ஸ்கிரிப்ட் இஸ் டு ஸ்டாப் ஆல் எஸ்கியூஎல் சர்வீஸ் இன் ஒரு கம்பெனி. இந்த மாதிரி மீனிங்ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். நீங்க உள்ள போய் படிச்சு புரிஞ்சுக்கலாம் அது என்ன பண்ணதுன்னு. இது கமெண்ட்ல கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். நல்லா ரொம்ப டீப்பா போய் படிக்கணும்னு அவசியம் கிடையாது, கமெண்ட்ஸ் வச்சு நீங்க கிளாரிட்டி கிடைச்சிடும். அடுத்து இந்த பைப் வச்சு பிரிச்சு வேற ஆப்ஜெக்ட், இந்த டாலர் அண்டர்ஸ்கோர் டாட் இந்த ஸ்டேட்டஸ்ங்கிற காலம்ல வந்து ஹைஃபன் ஈக்குவல்னா நம்ம லைக் மாதிரி தான் இது. இங்க ஈக்யூன்னா ஈக்குவல்னு அர்த்தம். டபுள் கோட்ஸ்ல ரன்னிங்னு கொடுத்தீங்கன்னா ரன்னிங்னு இருக்கிற ஸ்டேட்டஸ் எடுத்துட்டு வா, அண்ட் இன்னொரு கண்டிஷனும் நேம் டாலர் அண்டர்ஸ்கோர் நேம் எப்படி இருக்கணும், அது எஸ்கியூஎல் சர்வீஸா இருக்கணும். அது மாதிரி 2 கண்டிஷன் மேட்ச் பண்ற மாதிரி இருக்கிற சர்வீஸை மட்டும் எனக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றதுதான். இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் சர்வீஸை ஒரு நேம் வழியா ஃபில்டர் பண்ணி எனக்கு ஃபெச் பண்றதுதான் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும்.
இந்த இப்படி வருது இல்ல, இப்படி டைப் பண்றப்ப இப்படி வருது இல்ல, இதை என்ன சொல்லுவாங்கன்னா இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம நார்மலா நம்ம வந்து ஏற்கனவே எஸ்கியூஎல் டிபி எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஷெட்யூல இது இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். புதுசா அட்டன் பண்றவங்களுக்கு அழ சொல்றேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்டிவிட்டி ஃபீச்சர். இது என்ன செய்யும்னா உங்களோட கோடை கம்ப்ளீட் பண்றது இல்லை சஜஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், உங்களோட பேராமீட்டர் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். நீங்க கோடு எழுதுறப்ப, நீங்க ஸ்கிரிப்ட் ரைட் பண்றப்ப ஒரு வேளை மறந்துட்டீங்கன்னா இந்த கமாண்ட் வந்து இதுக்கு தான் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட்டா உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கும். இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஷெட்யூல்லையுமே நம்ம பார்த்துருக்கோம். இது எங்க வரும்னா ஐஎஸ்சியில தான் வரும். விண்டோஸ் பவர்ஷெல் ஐஎஸ்சியில தான். இந்த நார்மலாக ஓப்பன் பண்ணோம்ல பவர்ஷெல் அதில் வராது. அதில் நீங்கள் ஞாபகம் வச்சு தான் இருக்கணும். இப்போ இங்கே பாருங்க, இந்த கமாண்டை பாருங்க, கெட் சர்வீஸ் வேர் ஆப்ஜெக்ட் டாலர் அண்டர் ஸ்கோர் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு ரன்னிங் நெட்வொர்க்குங்கிற பேர்லையும் இருக்கணும் சர்வீஸ், அது ரன்னிங் ஸ்டேட்லையும் இருக்கணும். அப்படி இருக்கிற சர்வீஸை எனக்கு எடுத்துட்டு வா. இந்த இதை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து நான் சொன்னேன்ல நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம், எக்ஸல் சீட்டாவோ இல்லை கமா செப்பரேட்டர் வேல்யூ சிஎஸ்வி ஃபைலாவோ எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்ல. இப்போ ஹைஃபன் பாத்துன்னு கொடுத்து இந்த அவுட்புட்டை, இதுவரையும் வர்ற அவுட்புட்டை அப்படியே ஒரு பைப்பு கொடுத்து இந்த கமாண்ட்ஸை இங்கே பாஸ் பண்ணுறோம். எதுலன்னா அந்த பைப் லைன்ஸை யூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் சிஎஸ்விங்கிற கமாண்ட் லெட்டர் யூஸ் பண்ணி பாத்தில் இந்த ஃபைலில் போய் இந்த அவுட்புட்டை ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் இது. இது மாதிரி நீங்கள் பல விஷயங்கள் பண்ணலாம். இது நம்ம வந்து ஒரு ஃபீல்டு மட்டும் எடுத்தோம்ல, அது மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்துக்கலாம். என்ன செலக்ட் கொடுத்து நம்ம அந்த கொரியில் ரன் பண்ணுறப்ப செலக்ட் ஸ்பேஸ் காலம் நேம் கமா இன்னொரு காலம் நேம் கமா இன்னொரு காலம் நேம் ஃப்ரம் டேபிள் நேம் அப்படின்னு கொடுப்போம்ல எஸ்கியூஎல் சர்வரில். அதே கான்செப்ட் தான் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு பைப்புக்கு எடுத்தோம். செலக்ட் ஹைஃபன் ஆப்ஜெக்ட் ஸ்பேஸ் என்ன வேணும், என்னென்னலாம் காலம் வேணுமோ அந்த காலம் வரிசையா கமா கமான்னு நீங்கள் கொடுக்க வேண்டியதான். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த 3 டீடைல்ஸ் மட்டும் உள்ள ரன்னிங் ஸ்டேட்டஸ்ல உள்ள சர்வீஸை மட்டும் எடுத்துட்டு வரும். இந்த 3 டீடைல் மட்டும் தான் எடுத்துட்டு வரும், நேமு, டிஸ்பிளே நேமு, ஸ்டேட்டஸ். இப்போ இந்த இந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கு பாருங்க. டாலர் சர்வீஸ் நேம்னு ஒரு வேரியபிள்ல வேர் கேரக்டர் வேரியபிள்ல எம்எஸ் எஸ்கியூஎல் சர்வர்னு ஒரு இன்புட்டை வாங்கிட்டேன். நல்லா பாருங்க, எஸ்விசின்னு ஒரு வேரியபிள்ல கெட் சர்வீஸுங்கிற ஒரு கமாண்ட் லெட்டர் யூஸ் பண்ணி டாலர் சர்வீஸ் நேம் அப்படிங்கிற ஒரு நேமுக்கு பாஸ் பண்றேன். இங்க என்ன பாஸ் ஆகும்னா இந்த எம்எஸ் எஸ்கியூஎல் சர்வருங்கிறது பாஸ் ஆகும். எரர் ஆக்ஷன்னா சைலன்ட்லி கண்டினியூ அப்படின்னு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துறீங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா இஃப்ல டாலர் எஸ்விசி சர்வீஸ் என்ன பண்றீங்க, இதை கால் பண்றீங்க. இது ஃபுல்லா கால் ஆகும். இங்க ஐஃபன் அண்ட் டாலர் எஸ்விசி டாட் ஸ்டேட்டஸ். இதுல வர்ற அவுட்புட்ல ரன்னிங்னு இருக்கிற சர்வீஸ் மட்டும் நீங்க எடுத்துட்டு வா அப்படின்னா சர்வீஸ் நேம் என்ன சர்வீஸ் இருக்கோ அது மட்டும் ரன்னிங் அப்படின்னு எடுத்துட்டு வரும். இல்லை அப்படின்னா எல்ஸ் லூப்ல பாத்தீங்கன்னா எது ரன் ஆகலையோ அங்க அது மட்டும் இங்க எடுத்துட்டு வரும். இந்த இஃப் எல்ஸ் தான் அது கண்டிஷன். அவன் நார்மலா சிசி பிளஸ் பிளஸ் டாட் நெட்ல எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. எஸ்கியூஎல் சர்வீஸ் ரன் ஆகுதான்னு பார்க்கும், அதை பொறுத்து அது வந்து அது என்னன்னா இந்த சர்வீஸை மட்டும்தான் நம்ம இங்கேயே கொடுத்துறோம், டிக்ளேர் பண்ணிடுறோம், வேற எதையும் செக் பண்ணாது. அடுத்து பாத்தீங்கன்னா பவர் ஷெல்ல பாத்தீங்கன்னா எக்ஸிகியூஷன் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பர்பஸுக்காகன்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. யாராவது ஹேக்கர்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் ரன் பண்ணி உங்கள்கிட்ட உள்ள வந்து ஊடுருவிடலாம். இதெல்லாம் அவாய்ட் பண்றப்ப இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ரெஸ்ட்ரிக்டட்னு இருக்குன்னு வச்சுங்களேன், எந்த ஸ்கிரிப்டும் அலோவ் பண்ணாது. ரிமோட் சைன்ட் அப்படின்னா லோக்கல் ஸ்கிரிப்ட், டவுன்லோடட் ஸ்கிரிப்ட்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ லோக்கல் ஸ்கிரிப்ட் ரன் ஆகும். டவுன்லோடட் ஸ்கிரிப்டா இருந்தா அது சிக்னேச்சர் வேணும். இப்போ அன்ரெஸ்ட்ரிக்டட்னு வச்சுக்கலாம், அது ஓப்பன் எவரி ஒன் மாதிரி என்ன ஸ்கிரிப்ட் வேணாலும் ரன் பண்ணலாம். இது ஹேக்கர்ஸுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அன்ரெஸ்ட்ரிக்டட்ல இருந்துச்சுன்னா. இது வந்து அன்ரெஸ்ட்ரிக்ட்ல இருந்தீங்கன்னா நீங்கள் ஆடிட்ல மாட்டுவீங்க. ஆடிட் பண்ணுறப்ப இதெல்லாம் ஒரு கேள்வியாக கேட்பாங்க, பவர் ஷெல்ல என்ன எக்ஸிகியூஷன் பாலிசி வச்சிருக்கீங்க. அன்ரெஸ்ட்ரிக்டட்னா ஆடிட்ல ஃபெயிலியர். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சினாரியோவுக்கும் யூஸ் ஆகும்.
இது ஒன்று ஒன்று நம்ம பார்ப்போம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு தெரில. நான் ஷேர் பண்ணுறாங்க டாக்குமெண்ட்ஸும். இப்போ என்ன எக்ஸிகியூஷன் பாலிசி இருக்குது அப்படின்னு பார்க்குறது கெட் எக்ஸிகியூஷன் பாலிசி அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இதை பொறுத்து வர்ற அவுட்புட்டை பொறுத்து நீங்கள் என்னவா மாற்றணுமோ அதுக்கு செட்டு. ஃபெச் பண்ணுறதுக்கு கெட்டு, செட் பண்ணுறதுக்கு செட் எக்ஸிகியூஷன் பாலிசி. என்ன பாலிசியாக நீங்கள் மாற்றுறீங்க, ரிமோட் சைன்டா, ரெஸ்ட்ரிக்டடா, அன்ரெஸ்ட்ரிக்டடா, அதை இங்கே நீங்கள் கொடுக்கணும். இது வந்து எப்பயுமே இந்த எக்ஸிகியூஷன் பாலிசியை ஒரு பொறுப்பாக மாற்றுக்குங்க. அன்ரெஸ்ட்ரிக்டடாக யூஸே பண்ணாதீங்க, அவசியம் இல்லாத வரையும் இதை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. ஆல்வேஸ் சேஞ்ச் எக்ஸிகியூஷன் பாலிசி ரெஸ்பான்சிவ்லி, டோன்ட் யூஸ் அன்ரெஸ்ட்ரிக்டட் அன்லெஸ் நெசசரி. இப்போ நான் சொன்னது எல்லாமே இங்கிட்ட தமிழில் வரும், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிங்க, நான் அனுப்பிச்சி விட்றேன். இதே தான் அப்படியே தமிழில் வரும். இன்னைக்கு கிளாஸ் இவ்வளோதான். இதில் வந்து நம்ம வந்து டைம் இருக்காட்டு இருக்கு, இதை நம்ம அப்படியே செஞ்சு பார்க்கலாம். இதுவரையும் நம்ம பார்த்தோமா? ஓகே. இது வேரியபிள் எப்படி வந்து சின்டாக்ஸு. பாருங்க, எரர் அடிக்குது, எரர் அடிச்சுட்டு கீழே வந்துருச்சு பாருங்க கரெக்டா. வேற எதுக்காக எரர் அடிச்சிருக்கு? நம்மளோட அவுட்புட் கரெக்டாக வந்துருச்சு. டாலர் நேமில் டிபி அட்மின் வாங்கியிருக்கோம், டாலர் நம்பரில் 100 வாங்கியிருக்கோம். இந்த இது கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இந்த இது நம்ம அங்கே எடுத்தது இதுதான் காப்பி ஆகி வந்திருக்க மாட்டிருக்கு. ஹேஷ் ஹேஷ் ஸ்ட்ரிங் வேரியபிள் ஹேஷ் ஹேஷ் இதுதான் எரர் கொடுத்துருக்கு. எக்கோ பிரிண்ட் பண்ணுறோம், கோலன் டபுள் கோலன் யூசர், சாரி டபுள் கோட்ஸ் யூசர் கோலன். என்ன வரணும், இந்த டாலர் நேம்ங்கிறப்ப இந்த வேல்யூ இங்கே பாஸ் ஆகணும். இந்த டாலர் நேம்ங்கிற வேரியபிள் இருக்கிறது நம்பர் கோலன், இந்த 100ங்கிற இடத்துல எங்க டாலர் நம்பருங்கிற இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அது பாஸ் ஆகணும். இங்கே 500 இருந்தால் இங்கேயும் 500 வரும். இங்கே வந்து கார்த்தி அப்படின்னு இருக்குன்னா இங்கேயும் கார்த்தின்னு வரும் யூசர். இப்போ உங்களுக்கு இது புரியுதுல்ல எப்படி டிக்ளேர் பண்ணுறோம்? டாலர் நேம் ஈக்குவல் டு கார்த்தி. தௌசண்ட். எக்கோங்கிறது பிரிண்ட் பண்ணுறது ஒன்றும் கிடையாது. யூசர் நேம் கால் பண்ணுவோமா? டாலர் என்னது நேம்ல தான் இருக்கா, கமா சேலரி, அவரோட சம்பளம், டாலர் என்ன என்ன வேரியபிள் வாங்கியிருக்கோம், நம்பர் என்று அடிக்கவா? சரி, இந்த செமிகோலன் போட மாட்டேன் பாருங்க. டெர்மினேட்டர் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு வருது பாருங்க, ஒரு error. The string is missing அப்படின்னு சொல்லி பாருங்க. இது டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்றேன். வந்துருச்சு பாருங்க. யூசர் நேம் வந்து கார்த்தி, சேலரி வந்து 20,000. இது மாதிரி நீங்க ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அது என்ன வேரியபிள், ஒரு ஸ்ட்ரிங்கா இருந்தா டபுள் கோட்ஸ், நம்பரா இருந்தா எதுவுமே போட தேவையில்ல, வேல்யூ அசைன் பண்றப்ப அது எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கல்ல. அடுத்து இப்படிதான் வந்து வேரியபிளை வந்து பவர் ஷெல்ல வந்து டிக்ளேர் பண்ணுவோம். டிக்ளேர் பண்ணி நம்ம வெவ்வேறு இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அப்புறம் பைப்லைன், இதை நம்ம பார்த்தது தான். ஒரு பைப்பை வச்சு இங்க இருக்கிற அவுட்புட்டை இங்க பாஸ் பண்ணி இந்த கண்டிஷன்ல உள்ள கொண்டு போய் ரன்னிங்னு இருக்கிற ஈக்குவல்ல இருக்கிற ஸ்டேட்டஸ்ல இருக்கிற சர்வீஸை மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றதுதான் அது. கெட் சர்வீஸ் பைப்லைன் வேர் ஆப்ஜெக்ட் கர்லி பிராக்கெட்ஸ் ஓப்பன் க்ளோஸ் டாலர் அண்டர்ஸ்கோர் டாட் ஸ்டேட்டஸ்ன்னு ரன்னிங்னு இருக்கிற சர்வீஸை மட்டும் எடுத்துட்டு வா. பாருங்க, ரன்னிங் மட்டும் எடுத்துட்டு வந்து பாருங்க. தெரியுதா? அடுத்து கமெண்ட்ஸ் கொடுக்கறது. நீங்க ஸ்கிரிப்ட் எழுதுறப்ப ஹேஷ் அப்படின்னு கொடுத்து திஸ் கமாண்ட் அப்படின்னு கொடுக்கலாம்.
This is my PowerShell scripting class to upskill us SQL இது நீங்க கமாண்ட் எழுதுறப்ப அப்படியே ஹேஷம் கொடுத்தீங்கன்னா ரன் ஆகாது. அது ஒரு கமாண்ட்ஸா ஒரு கிளாரிட்டிக்காக இது பண்ணி வச்சுக்கிறது. அடுத்து ஒரு ஸ்பெசிபிக் சர்வீஸை வெவ்வேறு கண்டிஷன் நம்ம வந்து இதுக்கு முன்னால ரன்னிங் இதுவரையும் தான் ரன் பண்ணோம். இப்போ இன்னொரு கண்டிஷன் அது வந்து எஸ்கியூலாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு கண்டிஷன். வந்து பாத்தீங்கன்னா get service by where object open curly brackets close curly brackets underscore dot stat dollar underscore start status equal to ரன்னிங்னு ஈக்குன்னா ஈக்குவல் டு ரன்னிங்னு இருக்கிற சர்வீஸை மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா எடுத்துட்டு வந்துருச்சு. இப்ப இன்னொரு கண்டிஷன் அதுக்குள்ள இன்னொரு கண்டிஷன் அண்டு டாலர் அண்டர்ஸ்கோர் டாட் நேம் லைக் எஸ்கியூஎல் அப்படிங்கிற பேர்ல இருக்கிற சர்வீஸை எடுத்துட்டு வா. பாருங்க எடுத்துட்டு வந்துருச்சா. இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகிறது இங்க மேட்ச் ஆயிருக்கா பாருங்க, எல்லாம் ரன்னிங்ல இருக்கா. அடுத்து எஸ்கியூஎல்க்கு முன்னாலையும் ஏதோ ஒன்று வருது பின்னாலையும் ஏதோ ஒன்று இருக்கு பாருங்க. நேம்ங்கிற காலம்ல எஸ்கியூஎலுக்கு முன்னாலையும் ஏதோ இருக்கு பின்னாலையும் இருக்கு பாருங்க. ஒரு எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இருக்கும். இது வந்து ஒரு ஃபில்டர் பண்றது ஒரு ஸ்பெசிபிக் சர்வீஸை நேம் மூலமா. ஒரு இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதா உங்களுக்கு தெரியும். இது ஒரு ஸ்மார்ட்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்றது கோட் எழுதுறப்ப. அப்புறம் இது வந்து நீங்க ஸ்டேட்டஸை பார்த்தோம், நேம் பார்த்தோம். இப்போ டிஸ்பிளே நேம்ல லைக் வச்சு பார்க்கறது அவ்வளோதான். நீங்க ப்ளே பண்ணுங்க, நான் நோட்ஸ் அனுப்பிச்சுடுறேன். கெட் சர்வீஸ் எடுக்கிறோம், பைப் லைன்ல கொடுத்து கண்டிஷன் கொண்டு போறோம். வேற ஆப்ஜெக்ட் கர்லி பிராக்கெட்ஸ் ஓப்பன் க்ளோஸ் நடுவில் டாலர் அண்டர்ஸ்கோர் டாட் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கணும் ரன்னிங். கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சா. இன்னொரு கண்டிஷன் ஹைஃபன் அண்டு டாலர் அண்டர்ஸ்கோர் டாட் வழக்கமாக நேம் தான் இதுக்கு முன்னால பார்த்தோம். இப்போ டிஸ்பிளே நேம் சரி நேம் அதே பேஸ்டா பெட்டர். இங்க பாருங்க இப்போ வந்து அண்ட் டாலர் அண்டர்ஸ்கோர் டிஸ்பிளே நேம் ஹைஃபன் லைக் நெட்வொர்க் அப்படின்னு டிஸ்பிளே நேம்ல எங்கெல்லாம் இருக்கோ அதை எனக்கு எடுத்துட்டு வரணும்னா இங்க எடுத்துட்டு வந்துச்சு பாருங்க. டிஸ்பிளே நேம்ல நெட்வொர்க் அப்படின்னு சொல்லியிருக்கிற சர்வீஸை மட்டும் எனக்கு ரன்னிங்ல இருக்கா அப்படின்னு பார்த்து சொல்லு அப்படின்னு மேனேஜர் கேட்குறாங்க, இல்லை உங்க பாஸ் கம்பெனில டாப் மேனேஜ்மெண்ட் கேட்குறாங்கன்னா டக்குன்னு இந்த கொரியை ரன் பண்ணி நீங்க அவுட்புட் எடுத்து கொடுத்துடலாம். அடுத்து எக்ஸ்போர்ட் பண்றது எப்படி, அதே பைப்பு தான் அதே கண்டிஷன் தான் இதுவரையும் நீங்க பார்த்தது தான். இன்னொரு பைப்பை போட்டு இந்த கமாண்ட் அடிச்சு இங்கிட்டு பாஸ் பண்றோம் இதோட அவுட்புட்டை. பைப் லைன்ங்கிறது இதுக்கு முன்னால இருக்கிற அவுட்புட்டை அடுத்த வர்ற கமாண்ட்ஸுக்கு பாஸ் பண்றது இன்புட்டா. இங்க வந்து என்ன சொல்றது எக்ஸ்போர்ட் சிஎஸ்வி எங்க பண்ணணும் இந்த பாத்துக்கு பண்ணு. ரன் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நான் இந்த பாத்துல போய் பார்த்தேன்னு வச்சுங்களேன், சி கோலன் டெம்பிள் அவர் இருப்பார் பாருங்க. சி கோலன் டெம்ப் ரன்னிங் சர்வீஸ் டாட் சிஎஸ்சின்னு இருக்கு பாருங்க, தெரியுதா. ரன்னிங் சர்வீசஸ் டாட் சிஎஸ்சி எப்படி எடுத்து வந்துச்சு பாருங்க, பக்காவா ரிப்போர்ட் எடுத்து வந்துச்சு பாருங்க. இது நீங்க மேனேஜ்மெண்ட்ல இருந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் கேட்கறாங்கல்ல, அப்போ ரொம்ப வசதியா இருக்கும். இது என்ன தேவையோ அதை மட்டும் நீங்க கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சர்வீஸ் நேமு, ஸ்டேட்டஸு, சர்வீஸ் டைப் என்ன, ஆட்டோமேட்டிக்ல இருக்கா ஸ்டார்ட் அப் டைப்பு, அனைத்து எடுத்துட்டு வந்து பாருங்க. இதுல நீங்க விளாடலாம். இப்போ எக்ஸ்போர்ட் பண்றது எப்படின்னு தெரிஞ்சிருச்சுல. அடுத்து ஒரு என்ன மாதிரி வேணும் என்னென்னலாம் இப்போ இவ்வளோ எடுத்துட்டு வருதுல்ல, இந்த பெக்ஸில் பார்த்தீங்கன்னா இத்தனை காலம் வருதுல்ல, எனக்கு அவ்வளோ காலம்லாம் வேண்டாம். இத்தனை காலம் இருக்கு பாருங்க, 1 2 3 நிறைய இருக்கு பாருங்க. எனக்கு குறிப்பிட்டது மட்டும் எனக்கு ஃபெச் பண்ணா போதும் அப்படின்னா செலக்ட் ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டிஸ்பிளே, ஸ்பெசிஃபிக் காலம் அண்ட் டிஸ்பிளே அதுதான் அது. இங்க பாருங்க என்ன பண்றோம், இதுவரை நீங்க பார்த்தது தான். ரன்னிங்ல இருக்கிற சர்வீஸ் எடுத்துட்டு வாங்க, பைப் லைனை கொடுத்து கமாண்ட் அடிச்சு இங்க திருப்பி விடுறோம். இங்க வர்றப்ப இங்க எல்லாத்தையுமே எடுத்துட்டு வருவாரு. இங்கிட்டு வந்தோடனே அதுல ஃபில்டர் ஆகும், நேமு டிஸ்பிளே நேம் ஸ்டேட்டஸ் அது மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றோம். நேமு கரெக்டா ஃபர்ஸ்ட் வந்துருச்சா, நீங்க எந்த ஆர்டர்ல கொடுக்குறீங்களோ அந்த ஆர்டர்ல வருது.
ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருக்கீங்க ஃபெச் பண்றப்ப. செலக்ட் ஆப்ஜெக்ட்ங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம எஸ்கியூஎல் சர்வர்ல செலக்ட்னு கொரி டைப் பண்றோம்ல, அதை அப்படியே ஒப்பிட்டுக்குங்க, கம்பேர் பண்ணிக்கங்க. அடுத்து டிஸ்பிளே நேம் இங்க இருக்கா, ஸ்டேட்டஸ் இங்க இருக்கா, அவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்க டிஃபைன் பண்ணி விளாடலாம். இதே தான், இது கொஞ்சம் பெரிய ஸ்கிரிப்டா இருக்கும். உங்களுக்கு பாக்குறப்ப கொஞ்சம் இதா இருக்கும். இனிமே வர்ற இதுல இப்படிதான் பண்ணு பெருசு பெருசா வரும். இதெல்லாம் சின்ன சின்னதெல்லாம் சேர்ந்தது பெருசா வரும், அவ்வளவுதான். இங்க பாருங்க, டாலர் சர்வீஸ் நேம்னு ஒரு வேரியபிள்ல எம்எஸ்எஸ்கியூஎல் சர்வர்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். எங்கெல்லாம் டாலர் சர்வீஸ் நேம்னு வருதோ இந்த ஃபீல்டு அங்கே போய் உட்காரும். பாருங்க, இங்க போய் உட்காரும், இங்க போய் உட்காரும், இங்க போய் உட்காரும். டாலர் எஸ்விசிங்கிறப்ப இதோட அவுட்புட் இங்க வந்து உட்காரும். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் டாலர் எஸ்விசின்னு இருக்கோ இதோட அவுட்புட் இங்க உட்காந்துக்கிட்டு அதோட ஸ்டேட்டஸ் என்ன ரன்னிங்ல இருக்கோ அதை மட்டும் கொடுக்கும். பாருங்க, எம்எஸ்எஸ்கியூஎல் சர்வீஸ் வந்து ரன்னிங்ல, இப்போ உங்க கம்பெனில சொல்றாரு மேனேஜரு, எப்ப அந்த சர்வர்ல இந்த சர்வீஸ் ரன் ஆகுதான், எம்எஸ்எஸ்கியூஎல் சர்வீஸ் ரன் ஆகுதான்னு பாரு, கம்ப்ளைண்ட் பண்றாங்க யூசர் அப்படின்னா, டக்குன்னு இந்த கொரியை ரன் பண்ணி விட்டீங்கன்னா, ஒரு சர்வர்னா நீங்களே போய் பார்த்துடலாம், இல்லை ரன் பண்ணலாம். இந்த ஒரு ஸ்கிரிப்டை ரன் பண்ணி 100 சர்வர்லையும் ஏப்பா எஸ்கியூஎல் சர்வர் எல்லா சர்வர்லையும் ரன் ஆகிட்டு இருக்கான்னு பாருப்பா அப்படின்னு சொல்றாருன்னா, இந்த மாதிரி நீங்க செக் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு ஒரு சர்வீஸ் ஒரு ஒரு ஸ்கிரிப்டா பார்த்தோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளேர் பண்றாங்க, அதை அசைன் பண்றாங்க, இஃப் எல்ஸ் கண்டிஷன் வருது. அப்புறம் எக்ஸிகியூஷன் பாலிசி எப்படி பாக்குறது, கெட் எக்ஸிகியூஷன் பாலிசி. ஃபர்ஸ்ட் கிளாஸே உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல எனக்கு. ரெஸ்ட்ரிக்டட்ல இருக்கும், கெட் எக்ஸிகியூஷன் பாலிசி அவுட்புட்டை பாருங்க, ரெஸ்ட்ரிக்டட். எந்த ஸ்கிரிப்ட்ஸும் வந்து அலோடு இல்லை அப்படிங்கிற மாதிரி மாற்றணும். அப்படின்னா லோக்கல் ஸ்கிரிப்ட் ரன் ஆகும், டவுன்லோட் பண்ணுறதுக்கு சிக்னேச்சர் வேணும், சர்டிஃபிகேட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ரிமோட் சைன்டு. அன்ரெஸ்ட்ரிக்டட்னா எது வேணாலும் ரன் ஆகலாம். இப்போ நான் செட் எக்ஸிகியூஷன் பாலிசி ரிமோட் சைன் பண்ணுறேன். செட், சரி, செட் எக்ஸிகியூஷன் பாலிசி தானே. சொல்லுது பாருங்க, எக்ஸிகியூஷன் பாலிசி வந்து ரிமோட் சைன்டாக கொடுக்குறீங்களா அப்படின்னா ஒரு பாப்பப் வருது பாருங்க. நம்ம அடிச்சது கமெண்ட் ப்ராம்ப்ட்ல, ஆனால் பாப்பப் வருது பாருங்க ஜிஐல. The execution policy helps protect you from scripts that you do not trust. Changing the execution policy might expose you to the security risks described in the about execution policies help. நீங்க மாத்துறீங்களா, இந்த மாதிரி இருந்தா பிரச்சனை ஆகும், ஏதாவது செக்யூரிட்டி ரிஸ்க் வந்து எக்ஸ்போஸ் ஆவீங்க. ஓகேவா அப்படின்னா எஸ், எஸ் டு ஆல், நோ, நோ டு ஆல், சஸ்பெண்ட். இந்த மாதிரி நீங்க என்ன வேணுமோ அதை பண்ணிக்கலாம். நான் இப்போ நோனே கொடுத்துறேன். இது அப்படியே தமிழ்ல இருக்கும், நான் அனுப்பிச்சி விட்றேன், நீங்க அப்படியே கோ த்ரோ பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த கிளாஸ் வந்து பவர்ஷெல் ஆப்ஜெக்ட்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் டு பவர்ஷெல், பவர்ஷெல்ல என்னென்ன கமாண்ட்லெட்ஸ் இருக்குது, என்ன சின்டாக்ஸ் இருக்கு, எக்ஸிகியூஷன் பாலிசி, எப்படி கமாண்ட்லெட்ஸு பைப்லைன்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறது, எப்படி டேட்டாவை எடுக்கிறது, இதெல்லாம் தான் நீ பார்த்தோம். பவர்ஷெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம். அது ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், ஆட்டோமேஷனுக்கு யூஸ் ஆகுது. ஏன் அது இது பண்ணுறோம்னா, மேனுவலாக செய்கிற வேலையெல்லாம் ரிப்பீட்டடாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுக்காக. அது எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது, விண்டோஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணி டைப் பவர்ஷெல், என்டர், இல்லை பவர்ஷெல்னு இங்கே போயிட்டு சர்ச் பண்ணி சர்ச்சில் பவர்ஷெல்னு சர்ச் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் ஓப்பன் ஆயிரும். இப்போ பவர்ஷெல் ஐஎஸ்சின்னா நிறைய உங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்கும். இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பெட்டர் ஸ்கிரிப்ட் எடிட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதில். கமெண்ட்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, ஒரு பேக்கேஜ், நிறையா கமெண்ட்ஸ் இருக்கும். பவர்ஷெல் கமெண்ட்ஸு அது வெர்பு நவுன் அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கும். இப்போ கெட்டுங்கிறது வெர்பு, சர்வீஸுங்கிறது நவுன், அந்த கான்செப்டில் இருக்கும். ஸ்டார்ட்டுங்கிறது நவுனு, சரி வெர்பு, சர்வீஸுங்கிறது நவுனு, இந்த மாதிரி. இது ஒன்று ஒன்று எப்படி கெட் ப்ராசஸ்னா பார்த்தோம், கெட் சர்வீஸ்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு இதுலேயும்
எப்படி அதை ப்ளே பண்ணுறது, பைப்லைன் கொடுத்து கண்டிஷன் வேற ஆப்ஜெக்ட் கொடுத்து நேம் வந்து எம்எஸ்எஸ்கில் இருக்கிறது மட்டும் எனக்கு எடுத்துட்டு வா. சர்வீஸ் நேம் எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியல அப்படின்னா அதையும் பார்த்தோம். சர்வீஸை ரைட் கிளிக் பண்ணி சர்வீஸ் நேம்னு இருக்கும் ஜென்ரல். அடுத்து ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அது ஸ்ட்ரிங் வேரியபிளாக இருந்தால் டபுள் கோட்ஸு, இன்டிஜராக இருந்தால் டபுள் கோட்ஸ் கொடுக்காம கொடுக்கணும். டாலர் வந்து எதுக்குன்னா ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறது ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். எங்கெல்லாம் திருப்பி கால் பண்ணுறோமோ அங்கே அதே பேரில் கால் பண்ணிக்குவோம். பைப்லைன் எதுக்குன்னா ஒரு அவுட்புட்டை இன்னொரு இதுக்கு பக்கம் மூவ் பண்ணுறதுக்கு நம்ம கொடுப்போம். இந்த அவுட்புட்டை இங்கிட்டு தள்ளி வர்றதுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு கமெண்ட்ஸ் வந்து ஹேஷ்னு கொடுத்து கமெண்ட் டைப் பண்ணுவோம். அப்புறம் எப்படி ஃபில்டர் பண்ணுறது ஒரு ஸ்பெசிஃபிக் சர்வீஸை நேம் மூலமா, ஒரு இன்டெலிஜென்ஸ் இதுதான் பார்த்தேன் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு சர்வீஸ் நேமை மட்டும் எப்படி டிஸ்பிளே நேம் வச்சு ஃபில்டர் பண்ணுறது, எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது சிஎஸ்வியாவோ எக்ஸ்எல்எஸ்ஆவோ இல்லை வேறு ஃபார்மேட்டில், எப்படி ஒரு ஸ்பெசிஃபிக் அவுட்புட்டை மட்டும் செலக்ட் கொரி எஸ்கியூஎல் சர்வரில் ரன் பண்ணுற மாதிரி எப்படி ஃபெச் பண்ணுறது, இந்த கலெக்டிவாக எல்லா ஸ்கிரிப்டையும் சேர்த்து எப்படி ரன் பண்ணுறது. இது மாதிரி நம்ம பெரிய பெரிய ஸ்கிரிப்டை ரன் பண்ணுவோம், 20 லைன் 30 லைன் 40 லைன் வர வர நீங்கள் பார்ப்பீங்க. இது எல்லாம் சின்ன சின்னதாக சேர்ந்த கலவை தான், அது அவ்வளோதான். அப்புறம் இந்த எக்ஸிகியூஷன் பாலிசின்னா அது எவ்வளோ முக்கியம் நம்மளோட செக்யூரிட்டிக்கு, சர்வரோட செக்யூரிட்டிக்கு ரொம்ப முக்கியம். அது உங்களோட ஸ்கிரிப்டே இதை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். அன்ரெஸ்ட்ரிக்டட்னா எது வேணாலும் ரன் ஆகும். ரிமோட் சைண்டுன்னா லோக்கல் மட்டும் ரன் ஆகும். டவுன்லோட் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து சர்டிஃபிகேட் இருக்கான்னு பார்ப்போம். ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னா எந்த ஸ்கிரிப்டும் உள்ள வராது. இது எப்படி பார்க்குறது அப்படின்னா கெட் எக்ஸிகியூஷன் பாலிசி அப்படின்னு வச்சு நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இது மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி மாற்றிக்கலாம். செட் எக்ஸிகியூஷன் பாலிசி, இது வெர்பு, இது நானும், இதில் என்ன மாற்ற போகிறீங்களோ அது கொடுக்க வேண்டியதான். இது எல்லாமே நீங்கள் ரன் அஸ் அட்மின் கொடுக்கணும். இங்கே போயிட்டு பவர் ஷெல் ரைட் கிளிக் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு வருதுல்ல, இப்படி கொடுக்கணும். இதில் டவுட்ஸ் இருக்குதா? இந்த டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம அடுத்த கிளாஸ் கம்மிங் வெட்னஸ்டே பார்ப்போம் நைட்டு. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், நான் நோட் ஷேர் பண்ணுறேன். உங்களோட இமெயில் ஐடி எனக்கு ஷேர் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில். ஏற்கனவே கொடுத்துருப்பீங்க, இருந்தாலும் இப்போ எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு பிங் பண்ணுங்க. நான் அது முன்ன போன பேட்சுக்கு நான் ஒரு இடத்துல வச்சுருந்தேன், அது கொஞ்சம் இதாகிடுச்சு. நான் நோட்ஸ் நான் கூகுள் டிரைவில் ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன். இதோட ரெக்கார்டிங்குமே வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்குமே நான் அனுப்பிச்சி விட்றேன். இது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நம்ம வந்து பவர் ஷெல்லில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பர்டைஸ் நீங்கள் வந்து ஒரு அப்ஸ்கில் ஆயிடுவீங்க எல்லாருமே. ஐ ஹோப் யூ ஆல் அப்ஸ்கில் இன் பவர் ஷெல் ஸ்கிரிப்டிங் ப்ரோக்ராம். எதுவும் டவுட்ஸ்னா கேளுங்க, இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்ஸ் எவ்ரி ஒன். பை பாய்.